அட இன்னும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஆரி ப்ளவுஸ் ரெடி பண்ணுறீங்க? ரொம்ப கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி கிராண்டான ப்ளவுஸ் ஈஸியாக ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆரி ப்ளவுஸ் பட்டையாக இருக்கும், 4 மாதிரி தெரியும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4 நாளாக வர மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டோன் லேஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்லெல்லாம் கொட்டாது, பார்வையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊசி நூலில் நூல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸுக்குனாலும் செட் ஆகும். அது எப்படி போடணுன்னா, கீழே ஒன்று வச்சுட்டு மேலே இன்னொரு ஃப்ரேம் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இழுத்து கொடுத்துட்டு சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் போட்டாலும் சரி, நார்மல் துணியில் போட்டாலும் சரி. இந்த மாதிரி நல்லா டார்க்கான கலரில் வைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் ரொம்ப எடுத்து கொடுக்கும். ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சென்டரில் ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி 4 கார்னர்ஸ்லேயும் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் தூக்காத மாதிரி நல்லா நாட் மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மேலே போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே போடுங்க, அதுக்கப்புறம் சைடில், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்னு சொல்லிவிட்டு 4 பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா துணியில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சுருக்கம் இல்லாமல் வந்ததுக்கப்புறமா பேக் சைடு அதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற 5 மெத்தடுமே இந்த மாதிரி ப்ளைனான ட்ரெஸ்ஸு எதுலனாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், ஈஸியாக கிராண்டாக காட்டும். குர்த்திக்கு ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி ப்ளைனான சாரீக்கு அங்கங்கே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி கலரில் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா வெளியே போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளைன் கிளாத்தில் போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ்க்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சாரீக்கு தச்சு முடித்த ப்ளவுஸில் இதே மாடல் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து செக்குடு டைப்பில் வரவே இதே மாதிரி ஸ்டோன் லேஸ் கழுத்துக்கு வச்சுட்டு அங்கங்கே பாக்ஸில் அங்கங்கே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கும் பாருங்கள், கைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கும் நம்ம அயன் பண்ணி விட்டுடணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும், பிரிஞ்செல்லாம் வராது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செக்குடு டைப்புக்கும் நம்ம வச்ச டிசைனுக்கும் நல்லா மேட்சிங்காக சூப்பராக அமைஞ்சிருக்கு. நீங்கள் சாரியோடு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு, ரொம்பவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். நம்ம சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி வியர் பண்ணலாம். இதே மாதிரி சூப்பரான 5 விதமான மாடல் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் யூடியூப்பில் போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.